வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷன் அப்படின்னா என்னங்கிறதா பார்க்க போகிறோம். இப்போது ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு சால்ட் வந்து நான் எடுத்துக்கிறேன். இந்த சால்ட்டோட டெம்பரேச்சரை வந்து நான் குறைக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, அந்த சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்படின்னா ஒரு சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ஃபீல்டை நான் ரிமூவ் பண்ணும்போது அதனோட டெம்பரேச்சர் வந்து குறையும். ஸோ இந்த கான்செப்டை தான் வந்து அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நான் இதுக்கு என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா, ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ். பேராமேக்னெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மேக்னெட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மேக்னெட் கிட்ட ஒரு சப்ஸ்டன்ஸ் வைக்கிறேன். ஸோ ஒரு அயன் வைக்கிறேன்னு நினச்சிக்கோங்க. இப்போ அயன் வந்து நம்ம ஒரு மேக்னெட் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அந்த மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகிடும். அப்போ நமக்கு மேக்னெட்டும் இந்த அயனும் வந்து மிங்கிளாக இருக்கும். இதுவே ஒரு அலுமினியம் வந்து அந்த மேக்னெட் பக்கத்தில் நம்ம வச்சோம் அப்படின்னா இது அட்ராக்ட் ஆகாது, அதாவது க்ளோஸராக போகாது. பட் ஸ்டில் நமக்கு இங்கே வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து இந்த மேக்னெட்டுக்கும் அலுமினியமுக்கும் பக்கத்தில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு மேக்னெட்டால் அவ்வளோ சீக்கிரத்துக்கு அட்ராக்ட் ஆகாத, அதாவது லெஸ் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து நான் இந்த ப்ராசஸ்க்கு வந்து எடுத்துக்கிறேன். இந்த ப்ராசஸ்க்கு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸாக வந்து சால்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு சால்ட் வந்து பேராமேக்னெட்டிக் சால்ட் இருக்குது. ஸோ இதை வந்து ஒரு வெசலில் வந்து நான் வைக்கிறேன். இந்த வெசலில் வந்து நான் ஏ அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறேன். நெக்ஸ்ட், இந்த சால்ட்டோட டெம்பரேச்சர் ஏதாவது ஒரு டெம்பரேச்சரில் இருக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஸோ இதனோட ஹீட்டோ இல்லை கோல்ட் டெம்பரேச்சரோ வந்து வெளியிலையும் உள்ளேயும் போகாமல் இருக்கிறதுக்காக நான் 2 தேவர் ஃப்ளாஸ்க் D1 அண்ட் D2 அப்படின்னு சொல்லி அதை வந்து எடுத்துக்கிறேன். சரி, இது வந்து தேவர் ஃப்ளாஸ்க் D1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இந்த தேவர் ஃப்ளாஸ்க் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த தேவர் ஃப்ளாஸ்கில் ஹீட் வெளியிலையும் போகாது, உள்ளேயும் வராது. அப்போது ஹீட் வந்து இன்சுலேட் ஆகிடும். இன்சுலேட் அப்படின்னா வெளியிலையும் உள்ளேயும் போகாமல் இருக்கும். ஸோ நம்ம எப்பவும் பார்க்குற இந்த எக்ஸாம்பிள் என்னென்னா கெட்டிலில் வந்து நம்ம ஒரு தண்ணியை வந்து ரொம்ப கோல்ட் டெம்பரேச்சர்லாம் வச்சோம் அப்படின்னா, அதாவது ஃப்ரீசிங் டெம்பரேச்சரில் வச்சோம் அப்படின்னா அந்த ஃப்ளாஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய தண்ணி அதே டெம்பரேச்சரில் இருக்கும். இதே நல்லா நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சு அந்த கெட்டிலில் வச்சிங்க அப்படின்னா அந்த தண்ணி நல்லா கொதிச்சுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இந்த சால்ட்டோட ஹீட் வந்து வெளியில் போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு D1, அதாவது டேவர் ஃப்ளாஸ்க் வந்து நான் வச்சுருக்கேன். இந்த டேவர் ஃப்ளாஸ்கில் வந்து நான் லிக்விட் ஹீலியம் வந்து ஃபில் பண்ணி வைக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு டேவர் ஃப்ளாஸ்க் வந்து நான் எடுத்துக்கிறேன். அதை நான் D2 அப்படின்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இது வந்து டேவர் ஃப்ளாஸ்க் D2. இந்த D2 இதில் வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னா ஹைட்ரஜன் வந்து நான் ஃபில் பண்ணுறேன். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு டேவர் ஃப்ளாஸ்கில் ஹீலியமும் செகண்ட் டேவர் ஃப்ளாஸ்கில் ஹைட்ரஜனும் வந்து நான் ஃபில் பண்ணி வைக்கிறேன். இப்போது இந்த டேவர் ஃப்ளாஸ்க் ஓகேவா, இதாவது சரௌண்டாக இருக்கக்கூடிய இந்த பேராமேக்னெட்டிக் சால்ட் இருக்கு இல்லையா, இது என்ன சால்ட் அப்படின்னா பேராமேக்னெட்டிக் சால்ட். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து கொடுக்குறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த கான்செப்ட் என்ன, ஒரு பேராமேக்னெட்டிக் சால்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ரிமூவ் பண்ணுறதன் மூலமாக அதனோட டெம்பரேச்சரை குறைக்கிறது தான் இந்த அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷனோட கான்செப்ட். அப்போது நான் ஒரு பேராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை எக்ஸ்பெரிமெண்டலாக எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேன். நார்த் சவுத். இப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ கொடுக்குறேன் அப்படின்னா 30,000 காஸ். 30,000 காஸ். இப்போ இந்த காஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது தான் இந்த காஸ் யூனிட். ஸோ நம்ம 30,000 காஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து இந்த சால்ட்டுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இந்த சால்ட்டுக்கு நான் கொடுக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த சால்ட் வந்து மேக்னடைஸ்ட் ஆகிடும். இந்த சால்ட் மேக்னடைஸ் ஆகும்போது கண்டிப்பாக அதில் ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ஹீட்டை நம்ம எப்படி வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹைட்ரஜன் இருக்கு இல்லையா, ஸோ இந்த ஹைட்ரஜன் இங்கே ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் வந்து இருக்கும், ரைட். ஸோ இந்த ஹைட்ரஜன் மாலிகூல்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாம் இந்த
சால்ட் இருக்கக்கூடிய இந்த வெசலில் நம்ம கொண்டு போகிறோம். இப்படி இதை கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா இது ஹீட் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம இந்த ஹைட்ரஜனை வெளியில் தள்ளணும். அப்போ தான் வந்து இந்த ஹீட்டும் வெளியில் போகும், ப்ளஸ் நமக்கு தேவையான இந்த சால்ட்டும் வந்து கிடைக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து பம்ப் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ இந்த சால்ட்குள்ளே ஹைட்ரஜன் கேஸ் இருக்கும். இந்த கேஸ் எல்லாத்தையுமே வந்து நான் பம்ப் பண்ணும்போது இதில் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் எல்லாமே வெளியில் போயிடும். அதே மாதிரி மேக்னடைசேஷன் கொடுக்கும்போது ஏற்படக்கூடிய ஹீட்டும் வந்து வெளியில் போயிடும். இப்போ என்ன ஆகிடும் அப்படின்னா வந்தது இப்போ நம்ம சால்ட் வந்து இந்த ஹீலியமோட டெம்பரேச்சருக்கு வந்துடும். ஓகே, ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஹைட்ரஜனை வந்து உள்ளே கொண்டு போகிறேன். அப்போது ஹைட்ரஜன் உள்ளே கொண்டு போகும்போது இந்த சால்ட்டில் இருக்கக்கூடிய ஹீட் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகுது. ஸோ ஹீட் எல்லாமே ரிமூவ் ஆகுதா, அந்த ஹீட்டும் இந்த ஹைட்ரஜன் கேஸும் வந்து நான் பம்ப் பண்ணுறது மூலமாக அது வெளியில் வந்து போகுது. இப்போது இந்த சால்ட்டோட டெம்பரேச்சரும் இந்த ஹீலியமோட டெம்பரேச்சரும் வந்து நமக்கு சேமாக இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மேக்னடைசேஷன் நம்ம கொடுக்குறோம் இல்லையா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுக்குறோம் இல்லையா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணுறேன். அப்போது ரிமூவ் பண்ணுறதை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா டீமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். கரெக்டாக? டீமேக்னடைசேஷன் அப்படின்னு சொல்லலாம். இப்போது இந்த இடத்துல நம்ம இந்த டேவர் ஃப்ளாஸ்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹீட் வந்து உள்ளேயும் வெளியிலையும் போகாமல் இருக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணுறோம். ஸோ இந்த ஹைட்ரஜன் எல்லாம் உள்ளே வரனால அந்த கேஸ் மாலிகுல்ஸ் எல்லாம் வெளியில் போகும்போது நம்ம இதை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறோம், ஃபர்தராக எந்த ஹீட்டும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக. அப்போ ஹீட் எதுவும் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த பம்பிங் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அதனால் நான் அது என்னென்னு சொல்லிக்கலாம் அப்படின்னா தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். அதாவது ஹீட் வந்து உள்ளே போகாதபடி பார்த்துக்கிறது. இந்த தெர்மல் இன்சுலேட்டடாக சிம்பிளாக நான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா அடியாபெட்டிக் அப்படின்னு சொல்லி நான் சொல்லலாம். ஏன்னா அடியாபெட்டிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே ஒரு சிஸ்டம்குள்ளே ஹீட் உள்ளேயும் போகாது வெளியிலையும் வராது. அப்போது ஹீட் உள்ளேயும் போகாது வெளியிலையும் போகாது அப்படி ஒரு சப்ஸ்டன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸ்க்கு இப்போ நம்ம டீமேக்னடைசேஷன் பண்ணுறோம். அதாவது நம்ம அப்ளை பண்ண இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ அது டீமேக்னடைசேஷன் நடக்குது. அதனால தான் இந்த ப்ராசஸ்க்கு பேர் அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷன். இப்போ இந்த அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷனோட ப்ராசஸ் வந்து நான் மறுபடியும் ரீகேப் கொடுக்குறேன். ஸோ ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். அந்த சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறது மூலமாக அதனோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகணும். இப்போ நம்ம சப்ஸ்டன்ஸுங்கிற இடத்துல பேராமேக்னெட்டிக்னு எடுத்துட்டோம். தென் அதனோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணிட்டோம். செகண்ட் ஸ்டெப்பும் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ தேர்ட் ஸ்டெப் அப்படின்னா டெம்பரேச்சர். இப்போ நம்ம மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரிமூவ் பண்ணும்போது இந்த சால்ட்டோட டெம்பரேச்சர் வந்து கம்மியாகும். அதாவது ஹீலியமோட டெம்பரேச்சர்லேருந்து இந்த சால்ட்டோட டெம்பரேச்சர் குறைஞ்சிக்கிட்டே வருது. அப்போது நம்ம டெம்பரேச்சரையும் குறைச்சிட்டோமா, ஸோ நம்ம அடியாபெட்டிக் டீமேக்னடைசேஷனோட ப்ராசஸை வந்து இங்கே முடிச்சிடுறோம். சரி, இந்த டெம்பரேச்சரை நான் எப்படி வந்து மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த டயக்ராமே இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஏன் அப்படின்னா இந்த சால்ட்டோட டெம்பரேச்சரை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு சொலினாய்டு வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே சொலினாய்டு நான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணுறது மூலமாக எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ் எனக்கு வந்து கிடைக்கும். இந்த சால்ட்லேருந்து மேக்னெட்டிக் சொலினாய்டு நான் வைக்கிறதன் மூலமாக மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ் எனக்கு கிடைக்கும். மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ்லேருந்து மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி எனக்கு கிடைக்கும். மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இதெல்லாம் வச்சு நான் எப்படி நான் டெம்பரேச்சரை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா கியூரி லா வந்து இருக்குது. அந்த கியூரி லா என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர். இதுதான் வந்து கியூரி லா. அதாவது நம்ம மேக்னெட்டிக் சசெப்டபிலிட்டி இருக்கு இல்லையா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் அப்படிங்கிறது தான் வந்து இந்த கியூரி லா. அப்போ இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம கான்ஸ்டண்ட்டை வந்து எடுப்போம். அதுதான் வந்து C/T.
இந்த C அப்படிங்கிறது Curie கான்ஸ்டன்ட். அப்போது நம்ம என்ன சொன்னோம், இந்த சொலினாய்டு இருக்கு இல்லையா, ஸோ சொலினாய்டு மூலமாக மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிப்போம். மேக்னெட்டிக் இண்டக்டன்ஸ்லேருந்து மேக்னெட்டிக் சசப்டிபிலிட்டி கண்டுபிடிப்போம். ஸோ இதை நான் இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுறது மூலமாக டெம்பரேச்சர் வந்து கிடச்சிரும். ஓகே, அப்போது நம்ம அடியாபெட்டிக் டிமேக்னடைசேஷனில் ஃபஸ்ட்டு ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுக்கிறோம், அந்த சப்ஸ்டன்ஸோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டியை ரிமூவ் பண்ணுறோம், தென் அதுலேருந்து அதனோட டெம்பரேச்சரை வந்து என்னங்கிறத கண்டுபிடிக்கிறோம். இதுதான் வந்து அடியாபெட்டிக் டிமேக்னடைசேஷன். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.